ரஜினி சாரோடைய கூலி பண்ணுறீங்கல்ல, அது அப்டேட் எங்கள் கேமராமேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. தலைவரை பற்றி இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு. அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன். இங்கே ஒரு 1 மினிட்ல அவர் முடிய சொல்ல கூலியில் வில்லனா பண்ணுறீங்களான்னு கேட்கலாம். அதெல்லாம் நான் பேசுகிறேன். ஆமாம், அதை பற்றி பேச வேணாம், இந்த படம் பற்றி மட்டும் பேசுகிறேன் சார். யார் சார்? உங்களை வச்சா டெஃபினட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டெஃபினட்டா பண்றேன். ஓகே. ப்ரொடியூசர் யார் சொல்லணும்? நீங்க ப்ரொடியூசர் பண்ணா ஓகே, இல்ல நானே ப்ரொடியூஸ் பண்ணணுமா? இங்கே ப்ரொடியூசர் இருக்காங்க. சார் உபேந்திர சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. இது இங்கே சார் டுவர்ட்ஸ் யுவர் ரைட். சார் சார் படத்தில் அந்த ஃபேமின் இருக்க மாதிரி காட்டுறீங்க, பஞ்சத்தில் இருக்க மாதிரி. அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்டியூம் இல்லாமல் எல்லாமே ரொம்ப அழுக்காக இருக்காங்க. ஆனால் அவங்க போட்டிருக்க மாஸ்க் வண்டி புதுசாகவே இருக்கே சார். ஏன் சார் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தா மாட்டீங்க? எந்த மாஸ்க் சார்? மாஸ்க் போட்டிருக்காங்களே அது வண்டி புதுசாக இருக்கு. அதான் புதுசா இருக்கா? இல்லை சார், இட் இஸ் நியூ. அந்த மாஸ்க் வந்து இட் இஸ் நியூன்ற. நீங்க எல்லாரும் ஃபேமின் பஞ்சத்துல இருக்காங்கன்னு காட்டுறீங்க, நம்ம கஷ்டத்துல இருக்க மாதிரி. சார் செல்போன் ஓகே விட்டுருங்க, ஆனா அந்த மாஸ்க் வண்டி புதுசா இருக்கு சார். அது ப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது சார். சார் கூலி பத்தி பேச வேணாம் சார். ஆனா பாட்டு இங்க ஒரு பாட்டுல வந்து ரஜினி டிஷர்ட் போட்டிருந்தாங்க எல்லாம் அந்த சாங்ல. அது என்ன பர்பஸ் சார்? என்ன அது சார்? இது ஷூட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு சார். இது அப்போவே பண்ணது. அப்போ கூலி இன்னும் பண்ணலனா? இது அப்போவே பண்ணு. இது ரிலீஸும் பண்ணல. அது ரிலீஸுக்கு பண்ணணும்னுட்டு அப்புறமா ஒரு பர்த்டே வந்திருக்கு இல்லையா, அதுக்காக நான் இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணேன். ஒரு 4 லைன்ஸ் அவ்வளோதான் சார். இதில் வந்து இன்னொன்று காட்டியிருக்கீங்க, அதிகாரம் தான் வந்து இது பண்ணும், கிளர்ச்சிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த 2040 ஜாதி இந்த இது அடிப்படையில் தான் வருமா? அந்த இதை காமிச்சிட்டே இருக்கீங்க ஜாதியெல்லாம். சார் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் சார். அது கொஸ்டின் இல்லை சார். நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அது நான் தான் கேட்குறேன், ஜாதி ஒளியவே ஒளியாதா? நீங்கள் ஏன்னா அங்கேயும் வச்சுருக்கீங்க. அது நாங்கள் கேட்கணும் சார். என்னை பற்றி நான் கேட்கணும், உங்களை பற்றி நீங்கள் கேட்கணும். அது இன்னொரு கேட்குறது வார்த்தை இது இல்லை. அது கொஸ்டின் இல்லை. அது தட் இஸ் கொஸ்டின் ஃபார் அவர் செல்ஃப், நாட் அதர்ஸ். வி கேனாட் கொஸ்டின் அதர்ஸ். நீங்கள் வந்து அதில் வில்லன் மாதிரி வரீங்க. அவங்க எல்லாம் மக்கள்லாம் ஒரு கிளர்ச்சியில் தான் இருக்கிறாங்க. ஸோ அது சொல்யூஷன் சொல்ல வரீங்கன்னு பார்த்தா எல்லோரும் சாகடிக்க தான் செய்கிறீங்க. அதை தான் கேட்குறேன். ஒருவேளை ஜாதி இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்ம சாகடிக்கலாம் எல்லாரையும், ஒட்டுமொத்தமாக மக்களை எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க வரேன். அதே சார், அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார். இதுக்காக நீங்கள் படம் பாருங்க சார் ப்ளீஸ். சார் இப்போ கூட ஜாதி ஒழியலன்னு சொல்கிறீங்க, 2040 ஜாதி ஒழியலை. இது ஒரு கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ஜாதி வந்து சர்டிஃபிகேட்டில் போடுறாங்க. 2040 வந்து நீங்கள் இப்போ யோசிச்சிங்களோ உடம்புல போடுவாங்கன்ட்டு? ஜாதியோட சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் சார். ஜாதியோட சிம்பிள் அப்போ கம்பல்சரி இருக்கும் 2040 உங்கள் மைண்ட் தாட்டில். எல்லார் மைண்ட்லேயும் அது இருக்கு சார். தேங்க்யூ சார். நிறைய கொஸ்டின் இல்லை, சண்முக சார் பாண்டியன் சார் கிட்ட மட்டும் ஒரே கொஸ்டின். எல்லாருக்குமே வந்து அப்போ வந்து கேப்டன் தான் சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே டைட்டில் வச்சுக்கிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர்லாம் வச்சாங்க. இப்போ வர படங்கள் படைத்தலைவன்லாம் ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள்? ஏங்க இந்த படத்து இதுக்கு வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறீங்களே, இது நியாயமா? என் படம் வாங்க, நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். எஸ் சார், மியூசிக் டைரக்டர் பற்றி பேசிடலாம் சார். நீங்கள் அவரை பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து பேசாதீங்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் வருதுன்னுட்டு நான் சும்மா ப்ரீஃபாக பேசினேன். ஓகே, கேட்குறது இல்லையா? ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு காந்தாரா ஃபேம் மியூசிக் டைரக்டர் அஜினீஷ் லோக்நாத் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த விஷுவல்ஸு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்தால் நல்லா இருக்குன்னுட்டு அதுக்காக நாங்கள் ஹங்கேரி போயிட்டு அங்கே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா. அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஆர்ட் டைரக்டர் சிவகுமார்ன்ட்டு இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க. இஸ் அ வெரி வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர். கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர் அவரும் வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவருது. அவர் இந்த மாதிரியெல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும். அவருதெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்குது இந்த படத்துக்கு. ரொம்ப டெக்னீஷியன்ஸு கிராஃபிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இதை எடுத்துகிட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். Do you have any questions? சார் கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, ப்ளீஸ் ஒரு மைக் கொடுங்க. சார் சார், இந்த படம் 4 மணி நேரம் 20 நிமிஷம் போகுதுன்னு சொல்கிறாங்களே. ஐயோ இல்லை சார், அதெல்லாம் இது இல்லை சார். 2 hours
10-12 மினிட்ஸ் அவ்வளோதான் சார். ஓகே, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேட்டது. அப்புறமா 2 கிளைமேக்ஸ் இருக்கு, எல்லாம் ரூமர்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை சார். ஓகே, ரைட், தேங்க்யூ. 100 கிளைமேக்ஸ் இருக்கு சார், நீங்கள் திங்க் பண்ணா. இல்லைன்னா ஒரே கிளைமேக்ஸ் சார். சார் அப்போ இந்த டைட்டில் வந்து யூன்னு இருக்கு, பட் அது வந்து குதிரை லாடம், ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கு. ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார். அப்போ அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்பெல்லாம் வச்சுருக்கீங்க தலையில். ஆமாம் சார். அது என்ன ஸ்பெஷல் சார் அது? நீங்கள் படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உக்காரலாம் சார். அதுக்காக நீங்கள் படம் பாருங்க சார். ஓகே ஓகே சார். சார் கேட்குறது இல்லை. சார் இது வந்து உலகப்போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பசி பட்னிலாம் காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் கொடுத்துருக்கீங்க, மொபைல் பார்க்குறாங்க. ஸோ வருங்காலத்தில் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணிட்டீங்களா? சார் அது எப்படி யாரும் நினைக்கல. இப்போவும் மொபைல் இருக்குது, அது யூஸும் பண்ணலாம், அது மிஸ்யூஸும் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள் இது சார், அவ்வளோதான். சார் யூஐனா நீங்களும் நாங்களும் அர்த்தமா? யூஐ பாருங்க, நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க, யாரா கேட்டால் இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன் இப்போ. சார் அமீர் கான் பார்த்து அந்த விஷ் பண்ணாரு, சரிங்களா? அப்புறம் வந்து அந்த 2040 காட்டியிருக்கீங்க, அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான்? சார் அவர் அங்கே வீடியோல சொல்லியிருக்கிறாங்க சார். அவர் இல்லை சார், அவருக்கு இங்கிலீஷில் பேசினார், ஹிந்தியில் பேசினார், தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல, அது கேட்குறேன். ஓ, இங்கிலீஷில் பேசியிருக்கிறாங்க. தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல சார். அமீர் கான் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் சொல்லுங்கள். அப்படியா? ஓகே ஓகே. என்ன அப்ரிஷியேட் பண்ணார், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ரொம்ப எல்லாருமே ஈவன் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குன்னு சொன்னார். எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க, இது நான் ரொம்ப ரசித்தேன்னு சொன்னார். சார் யூஐ அது பார்க்கும்போது நாமம் சிம்பிள் வருது சார். நாமம் ஒருவேளை நீங்க ஸ்பெசிஃபிக்கா அதான் வச்சீங்களா? நடுவுல வந்து நெருப்பு எறிகிற மாதிரி பாருங்க, இன்னொரு டைட்டில் வந்துடுச்சு, நாமம். தேங்க்யூ சார். பேன் இந்தியா மூவின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் யார் யாரெல்லாம் பேன் இந்தியானா பாலிவுட்டு, கோலிவுட் இதெல்லாம் போடுவாங்க, ஆர்டிஸ்ட்டு போடுவாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி யாரையுமே காட்டலை, நீங்கள் மட்டும் தான் வரீங்க. கேஜிஎஃப்க்கு அப்புறம் அந்த கன்னை தூக்கிட்டு வர மாதிரியே காமிச்சிருக்கீங்க. இல்லை சார், இது ஃபேன் இண்டியா. யார் யார் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அது ஃபேன்ஸ் தான் பேன் இண்டியா பண்ணுறாங்க சார். எனக்கு பேன் இண்டியா, நீங்கள் தான் பேன் இண்டியா, நீங்கள் இல்லை. Thank you. Thank you so much. Thank you to the entire press.